ஸ்ருதிகாசன் சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்த கமெண்ட், சூப்பர் ஸ்டார் ஆன்மீகத்தை உணர்ந்த மொமெண்ட், கமலும் ரஜினியும் போட்டாங்க அக்ரிமெண்ட். இது எப்படி இருக்குன்னு பேச வராரு பாலா சாரு ஆன் தி செக்மெண்ட். தலைவர்கிட்ட இருக்கு லாட் ஆஃப் ஞானம், அவர்னாலதான் பண்ண ஆரம்பிச்சேன் நான் தியானம். எனிதிங் ஃபார் தலைவர் ஆயிட்டேன் நானும். சூப்பர் ஸ்டார் படம்னா தேட்டரே அதர, ஹேட்டர்ஸ் எல்லாம் ஓட விட்டாரு பதற. தலைவர் தான் நிக்காம ஓடுற குதிரை, தலைவர் வழியில நடக்க ஆரம்பிச்ச ஊரே செதறன்னு பேச வராரு சூப்பர் ஸ்டார் பிரியாணி கடை ஓனர் விக்னேஷ் காரு. சூப்பர் ஸ்டார் காஸ்டியூம் போட்டு நின்ன, தலைவர் டைலாக்க ரீக்ரியேட் பண்ண, என் வழி தனி வழின்னு சொன்ன, குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் வராங்க பின்ன. ஆரம்பிச்சு 9 இயர்ஸ்லயே பண்ணாரு சாதனை, நைட் ஷூட்ல அவரை பண்ண நான் சோதனை, ஆனாலும் தலைவர் ஆவல வேதனை, ராஜரசிகன் ஆயிட்டு அதான் என் போதனை. சூப்பர் ஸ்டாருங்கிற பேரு, அதனாலே அவர் கூட நடிச்சாங்க பல பேரு அஸ் அ பேரு. ஆன் ஸ்கிரீன்ல பண்ணாரு ஸ்கோரு, இந்த செக்மெண்ட் தான் தலைவர் தர்பாரு. முள்ளும் மலரும் கிளைமேக்ஸ்ல பண்ணாரு சிங்கிள் டேக், தலைவர் படத்துக்காக நான் பண்ணேன் ஸ்கூலையே ஃபேக், தலைவர் மாதிரி பண்ணி பார்த்தேன் வாக்கு, நானும் ஃபேன் பேச வராரு இட்ஸ் டைரக்டர் அறிவழகன் ஸ்டாக். சிவாஜில தலைவர் போட்டாரு 2 கையில சைன், இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 29. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாகியா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை. $281, $282 இப்படி சொல்றப்ப நமக்கே படப்படம் இருக்கு. இவ்வளவு இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கீங்க இது வரலையும். ஆனா நான் 500 வரலையும் கொடுக்க போறேன்னு அசராம விளையாண்டுட்டு இருக்க ஒருத்தர் இன்னைக்கு என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத பார்க்க போற செக்மெண்ட் தான் இது எப்படி இருக்க வித் பாலாண்ணா. பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவருக்கு 29வது நாள் தகவல் நம்பர் 281. பெண்களை பற்றி, அதுவும் அவர் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கக்கூடிய 2 பெண்களை பற்றி தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகள்கள் சௌந்தர்யா அண்ட் ஐஸ்வர்யா, உங்க 2 பேரும் மேலேயும் தலைவருக்கு அளப்பெரிய அன்பு உண்டு. அப்படிப்பட்ட தலைவர்கிட்ட ஒரு முறை ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு ஆம்பளை குழந்தை இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கான்னு கேட்டு. நோ சர்டைன்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த எண்ணம் ஒரு நாள் கூட வந்ததே இல்லை. உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகளோட பெண் குழந்தைகள் தான் சிறந்தது. ஏன்னா ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் இறந்துட்டான் அப்படின்னா பெண்கள் குடும்பத்தை நிர்வகிச்சிருவாங்க. ஆனால் பெண் இறந்துட்டா அப்படின்னா ஆண்களால் தனியாக குடும்பத்தை நிர்வகிக்கவே முடியாது. எப்போவுமே பெண்கள் ஆண்களோட ரொம்ப பெருசு. அதனால் எனக்கு இந்த 2 பெண் குழந்தைகளுக்கு எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்னு சொன்னார் தலைவர். அடுத்ததான் அந்த பத்திரிகையாளர், உங்கள் பொண்ணுங்க 2 பேர் யாரோட ரசிகர்னு கேட்டப்போ, ஒரு பொண்ணு என்னோட ரசிகர், இன்னொரு பொண்ணு கமலோட ரசிகர் அப்படின்னு தலைவர் பதில் சொல்லியிருக்கார். அதில் எந்த பொண்ணு தலைவர் ரசிகர், எந்த பொண்ணு கமல் ரசிகர்னு அவர் சொல்லலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கமலுடைய பொண்ணான ஸ்ருதிகாசன் தலைவரை பற்றி என்ன சொல்லியிருக்கார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 282. தகவல் நம்பர் 282. ஸ்ருதிகாசன் தலைவரை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தலைவருடைய மிகப்பெரிய ரசிகரான ஸ்ருதிகாசன் சொல்கிறாங்க, கமல் இஸ் மை ஃபாதர் வேர் ஐ ஆம் தி ரஜினி ஃபேன் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. கமல் எனக்கு அப்பாவாக இருக்கலாம், ஆனால் நான் யாரோட ஃபேன்னா தலைவர் ஃபேன் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. ஐ எம் கமல்ஸ் பொண்ணு who loves him unconditionally and I'm now a ரஜினி ஃபேன். பொண்ணு மட்டும்தான் தலைவர் ஃபேன் அப்படின்னு பார்த்தா அப்பா கூட தான். அப்பா கிட்ட, அதாவது கமல் கிட்ட, தலைவர் நடித்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டப்போ அவர் மென்ஷன் பண்ண 3 திரைப்படங்கள். ஒன்று அவர்கள், இன்னொன்று தப்புத்தாளங்கள், 3வது முள்ளும் மலரும். முள்ளும் மலரும் ரஜினிகாந்த் தான் தொடர்ந்து சினிமாவில் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நாங்கள் ஒரு முறை உட்காந்து பேசிக்கிட்டதே, முள்ளும் மலரும் படம் மாதிரி படங்கள்லாம் நான் பண்ணணும், பாட்ஷா மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பண்ணணும், நாங்கள் 2 பேரும் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்து பண்ண படங்கள் தான். அவர் எடுத்த கமர்ஷியல் ரூட்டும் நான் எடுத்த கிளாஸ் ரூட்டுன்னு சொல்கிறார் கமல். மரத்தடியில் உட்காந்துட்டு இது ஜெயிக்கும் அப்படிங்கிறாரு, இதுவும் ஜெயிக்கும் அப்படின்ற நான் இது 2 பேரும் அதை விடவே இல்லை கடைசி வரலாம். அப்படிப்பட்ட இந்த அன்பான நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் அவர்கள் தீவிரமான கடவுள் நம்பிக்கை உள்ளவர், கமல் அவர்கள் தீவிரமான கடவுள் மறுப்பாளர். இருந்தாலும் அவங்க நட்புக்குள்ள அந்த வேற்றுமை எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை. இப்படி கடவுளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் கடவுளுக்கு என்ன பரிசு மனுஷனால கொடுத்துட முடியும்னு சொல்லி தலைவர் சொன்ன குட்டி கதை தகவல் நம்பர் 283. தகவல் நம்பர் 283. தலைவர் ஒரு படம் முடிச்சிட்டாரு அப்படின்னா இமயமலைக்கு போவாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி அவர் இமயமலைக்கு ஒரு முறை போனப்போ கூடவே விகடன் நிருபர்களும் போய் அதை பேட்டியாக எடுத்தாங்க. அந்த பேட்டியில் தலைவர் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான கதை கடவுள் பற்றின கதை. கடவுளுக்கு என்ன பரிசு ஒரு மனுஷனால பெருசாக கொடுத்துட முடியுங்கிறதுக்கு இந்த குட்டி கதையில் விளக்கம் சொல்லியிருப்பார் தலைவர். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் கடவுளுக்கு பரிசு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறான். அந்த பரிசு மிக உயர்ந்த பரிசாக இருக்கணும், தன்னை தவிர வேற யாரும் தர முடியாத பரிசா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த உடலை கொடுத்த, இந்த உயிரை கொடுத்து, இந்த உலகத்தை கொடுத்த கடவுளுக்கு அப்படி ஒரு பரிசை கொடுக்கணும்னு தேடுறான். அவருக்கு அப்படி ஒரு பரிசு கிடைக்கவே இல்லை. அப்படி அவன் தேடி அலைஞ்சு கடைசியாக கண்டுபிடிச்ச பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற அறியாமையே கடவுளுக்கு பரிசாக கொடுக்க முடியும். இதை வேற யாரும் கொடுக்க முடியாது.
கடவுளுக்கு எல்லாம் தெரியும், தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எப்போ மனுஷன் நம்புறானோ அந்த பரிசை கடவுள்கிட்ட கொடுக்குறானோ அதுதான் சிறந்த பரிசுன்னு முடிவு பண்றாரு. அப்படி கொடுத்த மனிதன் யாருன்னு தலைவர் சொல்றதா இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. கம்பன் அப்படின்னு சொல்றாரு. ராமாயணம் எழுதுனா கம்பன் அப்படின்னு சொல்றாரு. அது என்னவா கம்பன் சொல்றானா, நாராயணனுக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றேன்னு கம்பன் எழுதுறார். உண்மையிலே கடவுளுக்கு மிகப்பெரிய பரிசுனா அது என்னுடைய அறியாமை தான் அப்படின்னு. அதை தான் குட்டி கதையா தலைவர் அந்த விகடன் பேட்டியில் அந்த இமாலய பயணத்தில் சொல்லியிருப்பார். இப்படி கடவுளுக்கு மனிதன் தன்னுடைய அறியாமையை தான் பரிசா தர முடியும்னு சொன்னார்ல, அப்படிப்பட்ட அந்த பரிசை பற்றி பேசிட்டு இருக்க நேரத்தில் அவருக்கு வந்த ஒரு ஓவிய பரிசை பற்றி கார்ட்டூனிஸ்ட் மதன் ஒரு கேள்வி கேட்க அதுக்கு தலைவர் சொன்ன பதில் என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 284. தகவல் நம்பர் 284. கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுனா மனுஷனுடைய அறியாமையை தவிர வேறு எதுவும் பெருசாக கொடுத்துட முடியாதுன்னு ரஜினி சொன்னார் இல்லையா, அந்த கதையை பற்றி பேசுகிற நேரத்தில் ரஜினிக்கு வந்து ஒரு ஓவிய பரிசை பற்றி கார்ட்டூனிஸ்ட் மதன் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு தலைவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டூனிஸ்ட் மதன் தலைவரை இன்டர்வியூ எடுக்க போகிறார். அந்த இன்டர்வியூக்கு போகிறப்ப அந்த அறையில் ஒரு ஓவியம் ஒன்று மாட்டிருக்கு. அந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குதிரை, அந்த குதிரை மேலே நெப்போலியன் மாதிரி தலைவர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிப்பாய் மாதிரி உட்காந்துருக்காரு ரஜினி. அதை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த புகைப்படம், சூப்பர், இது யார் கொடுத்தான்னு கேட்குறாரு. இது வந்து என்னுடைய ரசிகர், அவருடைய பேர் குபேந்திரன், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவரும் கூட, அவர் எனக்கு ஒரு ஓவிய பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஓவியத்தை வரைஞ்சு கொடுத்தாருன்னொன்னே, இந்த ஓவியத்தில் இருக்க தான் நீங்களும் கேட்டப்ப இல்லை அந்த ரஜினிகாந்த் நிஜ ரஜினிகாந்த் இல்லை, நிஜ ரஜினிகாந்த் யாருன்னா அவர் கொடுத்த இன்னொரு ஓவியம் இருக்கு அங்கே பாருங்கன்னு கேட்டுறாரு. அந்த ஓவியத்தை பார்த்தா தளபதி படத்தில் ஒரு சில் அவுட் ஷாட் இருக்குல்ல, அது மாதிரி ரொம்ப தலைவர் தனிமேல் நிற்கிற மாதிரி பின்னாடி ஒரு சூரியன் இருக்க மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அந்த காட்சியை காமிச்சு அந்த புகைப்படம், அந்த குதிரையில் உட்காந்துருக்கால நெப்போலியன் மாதிரி புகைப்படம், அது வார் ரஜினிகாந்த்னா இது பீஸ் ரஜினிகாந்த், நான் வெறும் பீஸ் ரஜினிகாந்த், எளிமையான அமைதியை விரும்பக்கூடிய ரஜினிகாந்த் அப்படின்னு பதிவு பண்றார் தலைவர். இப்படி இந்த வார் ரஜினிகாந்த் இருக்கார்ல, போர் வீரன் மாதிரி நெப்போலியன் மாதிரி குதிரையில் உட்காந்துருக்காருல, அதை பார்த்த உடனே எனக்கு தலைவரோட இன்னொரு பாட்டு ஞாபகத்து வருது. அந்த பாட்டுக்கு இந்த செய்திக்குமான கனெக்ட் என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 285. தகவல் நம்பர் 285. அந்த ஓவியத்திலிருந்து அந்த குதிரை மேலே அப்படி போர் வீரன் மாதிரி ரஜினி இருந்தார் இல்லைங்களா, அந்த புகைப்படத்துக்கு நான் சொல்ல போகிற தகவலுக்கு ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் அவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை ஒரு போர் படம் வார் மூவி ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கான பொருட்செலவு கொடுக்குறதுக்கு இங்கே யாரும் ரெடியாக இல்லை, அதுக்கான கதையும் ரெடியாக இல்லைனால அவள் அதை பண்ண முடியல. இருந்தாலும் அந்த ஆசையை தலைவரோட படத்தில் ஒரு சின்னதாக தீர்த்துக்கிட்டார். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி திரைப்படத்தில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு ஒரு பாட்டு வரும், அதில் ஒரு தலைவர் ஒரு போர்க்காட்சி வச்சிருப்பா, அந்த அதில் தன்னுடைய ஆசையை சின்னதாக தீர்த்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அது ரொம்ப நீட்டி ஒரு பெருசாக பண்ண படம் தான் பொன்னியின் செல்வன் திரைப்படம். அது தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் கூட. அந்த நாவலும் தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். பொன்னியின் செல்வன் படம் ஆனால் வந்தியத்தேவன் கேரக்டரில் தான் நடிக்கணும், அருண்மொழித்தேவனா கமல் நடிக்கணும்னு எல்லா கேரக்டருக்கும் ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரஜினி வச்சிருந்தார். நான் வந்தியத்தேவன் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன் இல்லையா, அருண்மொழிவர்மன் தான் கமல் வந்து இருக்கிறார், ஆதித்ய கரிகாலன் தான் விஜயகாந்த். அந்த அளவுக்கு பொன்னியின் செல்வன் நாவல் தலைவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட தலைவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நிறைய படங்கள்ல ஆக்ஷன் ஹீரோ பண்ணியிருக்கீங்கல்ல, அதே மாதிரி டக்குன்னு சமுதாயத்துக்கு கீழே வந்து எல்லா பிரச்சனையும் நீங்களே தீர்த்தரலாங்கன்னு கேட்டப்போ தலைவர் சொன்ன பதில் ஒரு அட்டகாசமான கதை. தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 286. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Black Sheep Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. இப்பவே Black Sheep Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. காதலுக்கு ஏது சண்டே மண்டேங்கிற மாதிரி தலைவர் ஃபேனுக்கு ஏதுக்கு ஏஜ், நாங்கெல்லாம் 40s தான் இருக்கோம், ஆனால் எங்களை மாதிரி யாராவது பேசிட முடியுமா அப்படின்னு சொல்லி 4 பேர் 40s இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசி தீக்க போகிற செக்மெண்ட்டாக தான் இன்னைக்கு அமைய போகுது எனிதிங் ஃபார் தலைவர். தலைவரோட முதல் படத்தை நான் பார்த்ததே வந்து அன்புள்ள ரஜினிகாந்த். நான் ஒரு ஹாஸ்டலில் படிக்கும்போது ஒரு கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட படத்தை தான் நான் பார்ப்பேன். அது கூடவே இதுவும் போட்டப்போ நான் முதல்ல சினிமான்னு பார்த்ததே அன்புள்ள ரஜினிகாந்த் தான். அந்த படத்துலேருந்து எல்லாமே அவரை பின்பற்ற ஆரம்பித்தேன். 6லேருந்து 60 வரை என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயமாவே இருக்கும். அதே போல் எனக்கு ஒரு சோதனையான காலகட்டம் வரும்போது அண்ணாமலை திரைப்படம் அவர் எப்படி அந்த வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் கொள்கை எழுவதே நான் கொண்ட லட்சியம் அப்படின்னு சொல்கிறாரோ, அந்த மாதிரி அதை தான் என்னோடய ரோல் மாடலாக எடுத்து நான் அந்த லைஃப்பில் நான் ஜெயித்தேன். எனக்கு பல சோதனைகள் வந்துச்சு. அப்போ அந்த படம் அவர் எப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறி வராரோ அதுதான் நான் என்னுடைய இதுவாக நினச்சேன். அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் இனிமேலும் வாழும் கால வரையும் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தான். அவருடைய பேர் சொல்லி கூட அதிகமாக நான் கூப்பிட மாட்டேன். என்னுடைய குடும்பத்தில் யார் அவரை பற்றி பேசினாலும் என்னோட அப்பாவா சொல்லுங்க அப்படின்னு தான் நான் அவங்களுக்கே சொல்லி கொடுப்பேன். உடம்பு சரியில்லாத சிங்கப்பூரில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவருக்காக பிரார்த்தனை செஞ்சு வேளாங்கண்ணி சர்ச்சில் போயிட்டு முட்டி போட்டு நடந்துட்டு பிரார்த்தனை செய்துட்டு இருந்தேன். கடவுள் அதற்கு பலனா அவரை ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அதுவே எங்களுக்கு போதும். தலைவர், நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக நிறுடி வாழணும். உங்களோட எல்லா விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணுவேன்.
நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோட இந்த 50வது வருஷத்தில் இருக்கிறது நான் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். என்றைக்குமே என் உயிர் உள்ளவரை எதையும் இழப்பேன் என் தலைவருக்காக, எதற்காகவும் இழக்க மாட்டேன் என் தலைவரை. தமிழ் சினிமாவின் தலை சிறந்த மனிதர் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள். அவரை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தியானம் பழகும் போது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நினைச்சு நீங்க தியானம் பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் எங்க தலைவரை நினைச்சு கண்ண மூடி உட்காந்தேன்னா வேற எந்த எண்ணமும் என் மனசுல தோணாது. இந்த அளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும். கூலி ஆடியோ லான்ச்ல உபேந்திர சார் சொல்லுவாங்கல்ல, ஏகலைவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நானும் என்னுடைய மானசீக குருவா எங்க தலைவரை நினைச்சு அவர் பாதம் தொட்டு வணங்கி நாங்க அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பணிவுடன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவா, நான் உன் தீவிர ரசிகன், தீராத பக்தன். என்னுடைய குடும்பம் உங்கள் ரசிகர்கள் தான். உன்னை காண வேண்டி தவமாய் இருக்கிறேன். உன் தரிசனம் கிடைக்கவில்லை தலைவா. ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆசை நிறைவேறுமா இல்லையா என்று தெரியவில்லை. என் தலைவர் நீண்ட ஆயுளுடன் வாழ நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய காலம் எல்லாம் உன்னுடைய காலம்தான். வாழ்கிறேன். என்னுடைய மகனுக்கு உங்களுடைய பெயர் வைத்து இருக்கிறேன். அவன் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறான். ஒரு மகானாக எங்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கு எங்களுடைய வாழும் பாபாஜி. உங்களை வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு தலைவர்னா ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்ததுல இருந்தே தலைவரோட ரசிகை தான். எங்க அம்மா தலைவரோட தீவிர ரசிகை. அவங்க அபூர்வ ராகங்கள் படத்துல இருந்தே தலைவர் படத்தை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட 2 அண்ணங்க அவங்களும் தலைவரோட ரசிகர்கள் தான். அதனால எனக்கும் தலைவர்னா ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட படங்கள் தான் அதிக அளவுல நான் தியேட்டர்ல போய் பார்த்த படங்களா இருக்கும். தலைவரை பார்க்கறதே பயங்கரமான வரம். தலைவா, அவங்க கூட நான் ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு காட்சி மட்டும் நினைக்கணும். அந்த காட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, மன்னன் படத்துல பிரபு சாரும் நீங்களும் வருவீங்களா, அந்த சீன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்பேன். அவரோட 50 ஆண்டு கால திரையுலக பயணத்திற்காக நான் வாழ்த்துறேன். அவங்கள வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன்லாம் சொல்ல மாட்டேன். தலைவரை நான் வாழ்த்துறேன் அவரோட 50 ஆண்டு கால திரையுலக பயணத்திற்காக. ஏப்பா நானும் பேசணும் எனிதிங் ஃபார் தலைவர் அப்படின்னு கேட்கக்கூடியவர் நீங்களா இருந்தால் உடனடியாக உங்களுடைய வீடியோவை தலைவருக்கும் உங்களுக்குமான கனெக்டை சுவாரஸ்யமான ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான ஒரு வீடியோவை எடுத்து அதை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தட்டி விடுங்க. ஹை குவாலிட்டி வீடியோவா. MBA படித்த வழியில் பிஸ்னஸ் பண்ணதுனால ஜெயிக்கலைங்க, தலைவரை படித்த வழியில் பிஸ்னஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறேன் அவருடைய பேர் கொண்ட பிராண்டோடைய அப்படின்னு சொல்லி சிலாகிக்க இதோ வராரு ஆன் த செக்மெண்ட் தலைவர் வழி, த MD ஆஃப் சூப்பர் ஸ்டார் பிரியாணி திரு விக்னேஷ் அவர்கள். ஏன் சூப்பர் ஸ்டார் பிரியாணி அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. தலைவர் பேர்ல வச்சு மார்க்கெட்டிங்கா, பிராண்டிங்கா, தலைவர் ஃபேன்ஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்கன்றதுனால இந்த பேரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நான் தலைவரோட பெரிய ஃபேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சதீஷ்னு ஒருத்தன், அவன் சஜஸ்ட் பண்ண நேம் தான் சூப்பர் ஸ்டார் பிரியாணின்னு போகலாம் அப்படின்னு. ஆனால் ஏன் வச்சோம் அப்படின்னா பிராண்டிங்காக மட்டுமா அப்படின்னா அப்படி இல்லை. பிரியாணி தலைவரையும் பிரியாணியும் நிறைய நாங்கள் ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது எங்களால். தலைவர் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமா நம்பர் 1ஆவே இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிரியாணி பார்த்தீங்கன்னா சைலண்டாக எவ்வளவோ ட்ரெண்டிங்கான ஃபுட்ஸ் வரும். அப்பப்போ ஃப்ரைட் சிக்கன் வரும், பாஸ்தா வரும், நிறைய ஃபுட்ஸ் அப்பப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஆனால் பிரியாணி பல வருஷமா அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருடைய ஃபேவரட். 4 வயசு குழந்தைய கேட்டாலும் பிரியாணி பிடிக்கும், 40 வயசு ஆளை கேட்டாலும் பிரியாணி பிடிக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே ஒரு கோ டு ஃபுட்டாக எப்பவுமே பிரியாணி இருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டாரும் பிரியாணியும் இதை மர்ஜ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நிறைய சில பிராண்ட்ஸ் இருக்கு, சூப்பர் ஸ்டார்னு வேற ப்ரிஃபிக்ஸ் வேற சஃபிக்ஸ்லாம் வரும். அதை விட இது நல்லா ரிலேட் ஆகும் எங்களுக்கு தோணுனதுனால சூப்பர் ஸ்டார் பிரியாணி இருக்கு. எங்க ஸ்டாஃப்ஸ்க்கு நாங்கள் டெய்லி சொல்லுவோம், கடையில போட்டோ இருக்குடா பாருங்க, கிச்சன்ல போட்டோ இருக்கு பாருங்க. 75 வயசு ஆனாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காப்புல, டயர்டே ஆகும் பண்றாப்புல. கொஞ்ச நாள்ல நம்மளாம் டயர்ட் ஆயிரும் இல்லையா, இல்ல போதும் பண்ணிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு. எல்லாமே இருக்கு. அவருக்கு இல்லாத புகழ் இல்லை, பேர் இல்லை, பணம் இல்லை, எதுவுமே அவர் அச்சீவ் பண்ணாதுன்னே ஒண்ணு இல்லை. பட் ஸ்டில் அந்த இண்டஸ்ட்ரி மேல, அந்த கிராஃப்ட் மேல அவருக்கு இருக்கிற பேஷன் இருக்குல்ல, அவர் இன்னமும் 75 வயசுலயும் அதே டெடிகேஷனோட அந்த வேலையை சின்சியரா செஞ்சுட்டே இருக்காரு. நம்பர் 1லயே இருக்காரு. அதை டெய்லி நம்மளுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக தான் உள்ள ஃபுல்லா தலைவரோட போட்டோஸ், அவரோட பேரு. இது மார்க்கெட்டிங்கான்னு கேட்டா ஆமா மார்க்கெட்டிங் தான். அப்புறம் எங்க ஸ்டைல்ல அவருக்கு நாங்க கொடுக்குற ட்ரிபியூட். தலைவர் வழியில விக்னேஷ் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Flagship Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. ஐ லவ் யூ தலைவா அப்படின்னு 3 குட்டீஸ் சொல்ல போறாங்க ஆன் த செக்மெண்ட் குட்டி சூப்பர் ஸ்டார்.
இதே மாதிரி எங்க குழந்தைகளும் தலைவரை லவ் பண்ணுதுங்க, நானும் என் குழந்தைய லவ் பண்றேங்க, அவனுடைய வீடியோ இதுல வரணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்களா இருந்தா உடனடியா உங்களுடைய குழந்தைகளை இதே மாதிரி வீடியோ பண்ணி ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. பேஷன் ப்ரொஃபஷன் ஆகிற அந்த வரம் ரொம்ப சிலருக்கு தான் கிடைக்கும். தலைவர் மீது கொண்ட காதலால ராகவேந்திரா ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ ஸ்டுடியோ நிறுவன ஒருத்தர் பேஷனுக்காக ஆரம்பிச்சு ப்ரொஃபஷனலி அப்படியே மாறி இருக்கார் திரு சிவகுமார் அவர்களுடைய அந்த கதையை சொல்ல போற இந்த செக்மெண்ட் தான் ராஜ ரசிகர். புதுக்கவிதை ஷூட்டிங் இங்கே போடியில் மெட்டில் தான் நடந்துச்சு. அவர் சபரிமலைக்கு போகிறப்ப இங்கே கோட்டூரில் எஸ்பிஎஸ் காலனின்னு சொல்லி அங்கே வந்து தங்கியிருக்கார் நம்பியார் சாமியோட. அப்போ போய் அவரை பார்த்துருக்கேன். அப்போ பார்க்குறப்ப அவர் கட்டில் ஒரு கட்சிப்பை போட்டு படுத்திருந்தார். முதல் தடவையாக பார்த்தோம். அப்போல்லாம் அவரை தொந்தரவு பண்ணல. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரை வந்து 2-3 சந்தர்ப்பங்களில் பார்த்துட்டு அவருடைய பட விழாக்கள்லாம் நான் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். நான் வந்து அவர் தளபதியுடைய ஓப்பனிங் துவக்க விழாவே வந்து நான் வந்து ஜீசஸ் ஹாலில் போய் அவரை ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கு பிறகு அவர் ஒரு சின்ன சம்பவம்னா அண்ணாமலை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் எங்கள் நண்பர்களோட அவரை போய் பார்த்துட்டு மந்திராலயம் போயிட்டு ராகவேந்திர தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றோம். சென்னைக்கு நைட்டு வர்றப்போ எங்களுக்கு ஒரு 11:30 மணி இருக்கும். அப்போ எங்களுக்கு ஏற்கனவே அவர் நாள் சத்யநாராயண் சார் சொல்லியிருந்தார் அண்ணாமலை ஷூட்டிங்கே கெம்பக்குளா கிரவுண்டு கிண்டியில் நடக்குது அப்படின்னு. நாங்கள் அங்கே நைட்டு போயிருந்தோம். நைட்டு நாங்கள் போகிறப்ப மணி ஒரு 12:30-1 மணி இருக்கும். 1 மணி இருக்கிறப்ப லைட்டெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. போய் பார்த்தா ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இருந்தாங்க. தலைவர் உட்காந்துருந்தார், அங்கே ரஜினி சார் உட்காந்துருந்தார். அப்படின்ட்டு நாங்கள் போனப்போ அப்புறம் நடராஜ் சார் அவர் கூட இருப்பார்ல, இப்போ சுரேஷ் கிருஷ்ணா இருந்தார். ஒரு நடராஜ் சார் இருந்தார். என்னப்பா அப்படின்னா ஃபேன்ஸு சார் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஆனால் வந்து ஏற்கனவே தலைவர் வந்து டெய்லி இந்த ஃபைட்டு இந்த ஷாட்டு வந்து 4 நாளாக நடந்துகிட்டு இருக்குது. 4 நாளாக அவர் விடிய தூங்கலை. 4 மணி 5 மணி தூங்குறாரு. அவர் தொந்தரவு பண்ணாதீங்க, சும்மா நின்று வேடிக்கை பாருங்கன்னாரு. நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது ஆக்சுவலாக ஜேசிபி எனக்கு இந்த வீட்டை அடிக்க வச்சுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜேசிபி வரல. ஜேசிபி ஏதோ ஒரு ரிப்பேர் இட்டு மவுண்ட் ரோட்டில் நிற்கிட்டு லேட் ஆகிட்டு இருக்குது. இவங்கெல்லாம் அப்படியே டயர்டில் உட்காந்துருக்காங்க, ஃபைட் மாஸ்டர்லாம். அப்போ வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் ஸ்டண்ட் நடிகர்லாம் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்தால் தலைவர் வந்து அந்த கொட்டத்தில் மாட்டு கொட்டத்தில் படுத்துட்டார் கட்டில். அப்போ என் நண்பர்கள்லாம் வந்து என்ன தலைவரை பார்க்க மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு நான் அப்போ எனக்கு ஒரு அசட்டு தைரியம், தலைவர் தனியாத்தானே இருக்காருன்ட்டு அப்படி பையா போய் அந்த இருட்டாக இருந்துச்சு. போய் அவரை வந்து காலை தொட்டு சுரண்டி எழுப்பிட்டேன். மணி நான் எழுப்புறப்ப மணி 2:30 இருக்குங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, உலகத்திலே அப்படி ஒரு மனிதனை பார்க்க முடியாங்க. அந்த 2:30 மணிக்கு கிட்டத்தட்ட 5 நாள் அவர் தூக்கிக்கிட்டு இருக்கு. அவரை பார்க்குறேன். அந்த பார்க்குறப்ப அவர் வந்து எந்திரிச்சா யாராக இருந்தாலும் அடிச்சிருவாங்க. ஆனால் அந்த மனிதன் வந்து எந்திரிச்சு அப்படியே பார்த்துட்டு நீ சிரிச்ச முகமா சொல்லுங்கள் அப்படின்றாரு. சார் நாங்கள் ஃபேன்ஸ் சார் அப்படின்னு. ஏன்னா இன்னார் அப்படின்றாரு. மந்திராலயம் போயிட்டு இருந்தது சார், உங்கள்கிட்ட பிரசாதம் கொடுத்தோம் அப்படியே. உடனே என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே எடுத்து அந்த அச்சதையை கொடுத்து அதை எடுத்து வச்சுக்கிட்டார். வச்சுட்டு நீங்கள் எந்த ஊர் தேனியம்னே சரி பார்த்துங்க மணி எவ்வளோ டிஸ்டன்ஸ்னாரு. 400 கிலோமீட்டர் சார். நான் ஐயே நைட்டில் போகாதீங்க, இவனை தங்கிட்டு போங்க, நான் வேணால் சொல்கிறேன் சார். இருக்கட்டும் சார், இதே சந்தோஷம் அப்படின்ட்டு சரின்னு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுக்கணும். அந்த டயத்துலேயே அந்த ஃபோட்டோவுக்கு நிற்கிறாருங்க. அப்போல்லாம் வந்து ஃபிலிம் கேமரா ஃபோக்கஸிங் வராது. நான் அந்த ஃபோக்கஸ் பண்ணுறேன். அந்த இருட்டில் ஒன்றுமே தெரியல. அப்போ ரஜினி சார் என்னை கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்றாரு. சார் இல்லை சார் ஃபோக்கஸிங் இருட்டாக இருக்குது, ஏன்னா லைட்டை போட சொல்லாமா. ஏன்னா லைட்டை போட்டால் போட்டுருவாங்க, ஆனால் போட்டால் என்னையே கொண்டே விடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கட்டுப்பில் இருக்காங்க. நான் போய் தொந்தரவு பண்ண டெக்னீஷியன்லாம். சரி இருக்கட்டும் சார் என்ன. அப்போ அவர் சொல்கிற 4 ஃபோட்டோ எடுத்துக்கங்க, எது நல்லா யூஸ் பண்ணிங்கன்றது. என்ன மனுஷங்க அப்படியெல்லாம் உலகத்தில் அவர் தாங்க கடவுள். ராஜ ரசிகர்ல சிவகுமார் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. தலைவர்னாவே கரிஸ்மாங்க. அவர் யார் கூட ஸ்க்ரீன்ல இருந்தாலும் சரி, அவர்கிட்ட எந்த விதமான பதட்டமும் இருக்காது. காமெடினே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார், வில்லன்ஸை ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். தன்னுடைய சக நடிகர்கள் எல்லாரையுமே ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக தலைவர் வச்சுட்டு இருக்காருன்ற அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியை பற்றி பேச வரதா இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் தர்பார். இப்ப இருக்கிற கூட எனக்கு எந்திரன் படத்துல ஐஸ்வர்யா மேம் கூட அது எனக்கு ஹீரோ கூட பேர் கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆதான் தெரியல. கூட ஒரு பேர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க கெமிஸ்ட்ரியில. வேற மாதிரி இருக்காது. அதுல அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்கும்ல, அந்த இவன் பேரை சொன்னது பெருமை சொன்னதுன்னா அதுல முட்டி போட்டு முத்த கொடுத்துட்டு அப்படி வருவாரு பாருங்க. அது அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த அந்த லவ். அது
ஸ்ரீபிரியாவுக்கும் தலைவருக்கும் ஆன் ஸ்கிரீன் பேர் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பில்லா. பில்லா. நம்ம வந்து இப்போ நம்ம பேசணும் இல்லைங்களா, தலைவரோட எனர்ஜிக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுல நம்ம பார்த்து வந்து 2 பேர் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க. மற்றவங்களாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனா அது அவங்க ஃபேஸ் கட்க்கு வந்து பெருசா வந்து இதுவா இருக்காது. ஒன்னு வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம், ஒன்னு இன்னொன்னு வந்து விஜயசாந்தி மேம் மன்னன் படத்துல வர்றது. இவங்க 2 பேருமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் டாப் நாச் தான். ஆனா இவங்களுக்குலாம் முன்னாடி ஸ்ரீபிரியா மேம் அந்த ஃபெமினிசமோட அந்த ஒரு அது வந்து இந்த ஃபெமினிசமோட சொல்லும்போது பொல்லாதவன் படத்தோட ஃபிளாஷ்பேக் வந்து தலைவர் காட்டுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஆட்டிடியூட் பண்ணுவாங்க, வந்து புதுல வந்து தலைவர் எக்ஸாக்ட்லி அதுல ஒரு ஆட்டிடியூட் இருக்கு அவங்க கிட்ட. அந்த ஆட்டிடியூட் பண்ணிட்டு ஒரு ஒண்ணுவாங்க. அது வந்து அந்த சீன் வந்து ஃபெமினிசமும் நான் கெத்து அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல அந்த லவ் பண்ணிட்ட பிறகு ரொமான்டிக் சீன் வரும். அது அவ்வளவு பண்ணிருப்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரி வந்து என்னடா இது லவ் பேர் அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கரமா ரெகடா இருந்த கேர்ள், ரெகட் கேர்ள் சொல்ல போனா ரெகட் கேர்ள் ஒரு ஹேண்ட்ஸம் பாய் லவ் பண்ணி திரும்பி அவங்க சாஃப்ட்கேலா மாறறதா இதே மாதிரி இன்னும் அவுட் அண்ட் அவுட் வந்து தலைவரோட அந்த லவ்வபிள்னா நம்ம ஜானி சொல்லுவோம், அப்புறம் இதெல்லாம் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி புது கவிதை அப்படின்னு ஒரு படம் ஒன்று இருக்கு. வைஃப் வந்து நிறைய அவங்க வந்து 2 படம் வந்து ரொம்ப ரொம்ப ஈடுபாடா பார்ப்பாங்க. ஒன்று வந்து புது கவிதை, இன்னொன்று வந்து நல்லவனுக்கு நல்லவன் பார்ப்பாங்க. புது கவிதை வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு லவ் ஃபில்ம். அது இந்த சொல்லும் போது அந்த படம் தான் தலைவர் ஃபுல் லவ் படம். எந்த படமுமே வந்து எல்லாருக்கும் வில்லன் இருக்கும், இல்ல வேற காண்ட இது ஒரு நாட் போயிட்டு இருக்கும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு லவ் ஃபிலிம் வந்து ஒரு புது கவிதை. எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய படம் பண்ணியிருந்தாலும் அன்பேவா வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட். அதுல வந்து அரசியலோ இல்ல சமூகத்துக்கு போராடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே உள்ள வராது. அவுட் அண்ட் அவுட் வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரோஜாதேவி மேம் அவர்களும் வந்து ஒரு லவபிள் பேரா நடிச்சிருப்பாங்க. அந்த இது அதே தான் வந்து புது கவிதை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான். அதுல ஆக்ஷனு இதெல்லாம் வந்து ஒரு சைட் திங்ஸா தான் இருக்குமே தவிர அந்த பாட்டு இன்னமும் நம்மளால மறக்கவே வெள்ளை புறா ஒன்று அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சில பாட்டுலாம் வந்து இந்த பாட்டு சொல்லுவாங்களே இதெல்லாம் கிளாசிக்கல் சாங், இதெல்லாம் எப்ப கேட்டாலுமே சலிக்காது. அப்படி ஒரு பாட்டு தான் வந்து புது கவிதையில வந்து வெள்ளை புறா பாட்டு. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. தலைவர் தர்பார்ல தலைவருடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரோட ஒரு சக்சஸ் மீட்டை டைரக்ட் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா என்னுடைய சக்சஸை, படத்தினுடைய சக்சஸை பார்த்துட்டு தலைவர் கூப்பிட்டு பாராட்டின அந்த மொமெண்ட்டை என்ன சொல்லி விவரிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆகச்சிறந்த இயக்குனராக முத்திரை பதிக்கும் படைப்புகளை நமக்கு கொடுத்த ஒரு டைரக்டர் அவர் சொல்றாரு, நானும் ஃபேன் தான். யார், எந்த படத்தினுடைய டைரக்டர்? வாங்க பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி படங்கள் வந்து கூலி வரைக்கும் ஒரு ஹைப் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து பெரிய ஹைப் டு த கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி படம் மொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து வெயிட் பண்ணுற ஒரு மாதிரி ஸ்டேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் வரும்போது ஒரு பாயிண்டில் தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. அப்பா எப்போவுமே வந்து எல்லா படத்துக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க. நான் தனியாக வந்து போய் பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அப்பா எல்லா படத்துக்கும், ஏன்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து எங்கள் அப்பா தான். இப்போ இன்றைக்கி இந்த சினிமா இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா படத்துக்கும் கூப்பிட்டு போகிறது எல்லாமே இருக்குது ஒரு பாயிண்டில். ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி சார் படம் எனக்கு தெரியும். சரி, 2 பேருமே, நானும் எங்கள் அண்ணன் பிரதர் வந்து 2 பேருமே வந்து ரஜினி சார் ஃபேன். அப்படி இருக்கும்போது சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து மண்டே தான் வந்து டிக்கெட் கிடச்சிது. சாட்டர்டே சண்டே கிடைக்கல ருச்சா. ஸோ அதுக்காக லீவு போட்டு அவருக்கு வந்துட்டு லீவ் லெட்டர் வந்து கொடுத்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்து லீவ் லெட்டர் வந்து நான் அப்படி கொடுக்குறேன் ஒரு பாயிண்டில். பொய் சொல்லி அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லீவ் லெட்டர் வந்து பொய்யா கொடுக்குறமே அப்படின்னு சொல்லி, சரி உண்மையிலேயே நம்மளுக்கு காய்ச்சல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காய்ச்சல் வராதா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி இருந்தாலும் வந்து நான் வந்து லீவ் லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு போனோம் ஒரு பாயிண்டில், தளபதி படம் ஒரு பாயிண்டில். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நானும் எங்கள் பிரதரும் வந்து பயங்கரம் வந்து ரஜினி சார் ஃபேன். எப்படின்னா வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு பேசுகிற ஒரு டாபிக் இல்லை. இன்றைக்கி தான் வந்து ட்விட்டரு, நெட்டு, இன்ஸ்டா அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்குது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து சாப்பிட காலையில் மார்னிங்லேருந்து ரஜினி சார் அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு, நெக்ஸ்ட் படம் என்ன, ஒரு முடி வந்து ஜஸ்ட் வந்து இங்கே கொஞ்சம் நெக்ஸ்ட் படத்தில் இது இருக்கணும், இவங்க ஆஷில் வந்து இப்படி இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து லைட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காரு, கெட்டப் மாற்றிருக்காரு, இது கொஞ்சம் வந்து மேக்கப் சரியில்லை அப்படின்னு ஏதோ எங்களோட ஃபீல் இருக்குல்ல ஒரு பாயிண்டில்.
அது சரியாக கவனிக்க மாட்டாங்க, காஸ்டியூம்ஸ் எப்படி பண்ணிட்டாங்க நம்ம personal ஆ எடுத்து feel பண்ணி பர்சனலாக எடுத்துட்டு நானும் எங்கள் அம்மாவுக்கு இதே தான் வேலை. நைட்டு சாப்பிட போகும்போது காலையில் மார்னிங் ஏதோ டைம் எங்கள் வீட்டில் வந்து பயங்கர திட்டு விடும். அதாவது வந்து ஒரு தடவை வந்து நானும் எங்கள் அண்ணனும் வந்து படத்துக்கு போயிட்டோம், 2வது வாட்டி 3வது வாட்டி போயிட்டோம். அப்போ வீட்டில் இருந்து பயங்கரமாக திட்டு வந்துச்சு. ஸோ அந்த பொங்கல் வாழ்த்து இருக்குல்ல, அதாவது மற்றவங்களுக்கு அனுப்புகிறோமோ இல்லையா அதெல்லாம் நாங்கள் விட்டுருவோம். அந்த பொங்கல் வாழ்த்துல ரெஜிஸ்டர் போட்டு வந்து எல்லா விதமான படங்களும் வரும். அது வந்து ஒரு 200 வந்து நான் பிரதரும் நானும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் சொல்லலாம். அதாவது ரசிகர் மன்றத்தில் சேராத வெறித்தனமான ஃபேன் ஒரு பாயிண்ட்ல. நாங்க ஃபேன் தான்ல டைரக்டர் அன்பழகன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவர் ஃபேன்ஸ் எங்க இருக்கவங்களுக்கும் எப்பயுமே தலைவரை பொறுத்தவரை ஒரே விஷயம் தான், ஹி இஸ் ஆல்வேஸ் மைண்ட். இன்னைக்கு நம்ம முடிவுக்கு வந்திருக்கிறது எபிசோட் 29. இன்னும் 21 எபிசோடுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனால் அன்புள்ள தலைவருக்கு 50வது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்க இந்த சூழல்ல தலைவருடைய இந்த சாகச பயணத்துல நாமளும் ஒரு பார்ட்டா நம்ம அவரை எப்படி ரசிச்சிருக்கோம், நம்மளோட அவர் எப்படி இணைஞ்சிருக்கார், இதை பேசிட்டு இருக்க இந்த ஷோவை நீங்க தினமும் பார்க்கணும்னா சித்திரம் டிவியில நைட் 7 மணிக்கு பார்க்கலாம். பிளாக் ஷீப்னுடைய யூடியூப்ல இதனுடைய ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான ஹைலைட்ஸ் வீடியோவை பார்க்கலாம். அண்ட் ஃபுல் வீடியோவை யாரும் பார்க்கறதுக்குள்ள நான் பார்க்கணும் அந்த அளவு வெறித்தனமான ஃபேன் சொல்லக்கூடியவங்க நீங்களா இருந்தா பிளாக்ஷிப் வேலி OTT-யை உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் காலையில ஃபுல் அன்கட் வெர்ஷனை OTT-ல போட்டுறோம். அதை பார்த்து பத்திரப்படுத்துறதுக்கு தயாராயிருங்க. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அஜய் விக்னேஷ். என்டையர் பிளாக் ஷீப் குடும்பம் இது அஸ்வதி நைட்டீஸ் வழங்கிய பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டீஸ், presented by அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், co-presented by சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், powered by SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை.